Daily. Taste the Daily. பேருந்து கட்டணத்தை உயர்த்த அரசு கருத்துக்களை கேட்க முடிவு செஞ்சிருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுதான் திராவிட மாடல். மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. பேருந்தை பயன்படுத்துகிறவங்க லேப்டாப் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள், படித்தவர்கள், அதாவது ஆன்லைனில் கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்க இல்லை. அன்றாடம் காட்சி வேலைவாய்ப்புக்கு போகிறவங்க, கூலி தொழிலுக்கு போகிறவங்க, அன்றாடம் பயன்படுத்துகிற பேருந்தை பயன்படுத்துகிறவங்கெல்லாம் பாதிக்கு மேலே மிகவும் கீழே, அதாவது அன்றாட வேலைக்கு போகிறவங்க தான் அதை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சிலர் தான் அந்த அலுவலகத்துக்கு போகிறவங்க வண்டியை அவங்கக்கிட்ட கருத்து கேட்கணும், கருத்து கொடுன்னு சொன்னால் அவங்க கொடுத்தா தான் நியாயம். இப்போ நான் போய் கருத்து கொடுத்தா பஸ்ஸுக்கே போகாது, எனக்கு என்ன இருக்குது, எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கன்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அந்த இல்லாமல் இந்த ஏழ்மையான இருக்கக்கூடிய அன்றாடம் பேருந்தை பயன்படுத்தவங்ககிட்ட கருத்து கேட்கணும்னு சொன்னால் அந்த வழிமுறையே வேறு. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்லைனில் சொல்லலாம், நேராக சொல்லலாம், தபாலில் சொல்லலாம். யாரும் வேலையை விட்டு அதை வேலையை எடுத்து செய்ய போகிறதில்ல. இவங்க அப்படி பண்ணணும்னா இதே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வர்றதுக்கு முன்னாடி ஊராக ஒரு பொட்டியை தூக்கிட்டு போனார். இல்லை, அது இப்போ வேலையாக இருக்கவங்க ஆன்லைனில் கூட தகவல் சொல்லலாம், கருத்தை சொல்லலாம் தானே சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆன்லைனில் படிக்கிற அளவுக்கு இருந்தால் நான் ஏன் பஸ்ஸில் போக போகிறேன்? அவங்களுக்கு அந்த வசதி இருந்தால் ஒரு பைக் வாங்கிட்டு போயிடுவாங்களே. ஆன்லைனில் வச்சுக்கிட்டு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பொதுமக்கள் அவ்வளோ தொலைவுக்கு வளர்ந்துச்சா தமிழ்நாட்டில் நிறைய. அப்போ எப்படி 1 கோடி பேருக்கு மேலே டெய்லி பேருந்தை பயன்படுத்துகிறாங்க? அன்றாடம் வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, கம்பெனிங்களுக்கு போகிறவங்க, விவசாயிகள், இவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ சென்னையில் இருக்கிறவங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10% செல்ஃபோன் வச்சுட்டு இது ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க, இது ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க. கிராமப்புறத்தில் யாருக்கிட்ட நீங்கள் கேட்பீங்க? இங்கே கேட்குற கணக்கு வச்சு நீங்கள் அங்கே ரேட்டு ஏற்ற முடியுமா? இது முழுக்க மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். அப்படி கருத்து கேட்கணுன்ற வாய்ப்பே தேவையில்லை. இல்லை, இதில் என்ன அரசு மக்களை ஏமாத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம் சார், இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை பேர் கொடுத்தாங்க போனாங்கன்னு தெரியாது. நடுவில் வேறு ஒரு மேட்ரு கருத்து கணிப்பு கேட்டாங்க கலைவாணர் அரங்கத்தில். எல்லாம் அவங்க கட்சிக்காரங்களாம் உள்ளே போயிட்டு அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, இவங்க ஆட்களே பஸ்ஸை பயன்படுத்தாதவன் நீ ஒரு 25 பைசா ஏற்றிக்கலாம், 10 பைசா ஏற்றிக்கலாம், 5 பைசா ஏற்றிக்கலாம்னு கருத்து சொன்னாங்க. அதனால அரசுக்கு என்ன லாபம்? எது சார்? அதனால அரசுக்கு என்ன ஆதாயம்? இதுவே எதுனா லாபம்? இப்போ நீங்கள் எதுக்காக நீங்கள் கருத்து கேட்குறீங்க? ரேட்டை ஏற்றணும், நேராக ஏற்றினா மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துட போகுதுன்னு சொல்லி எல்லாரும் கேட்டோம். அதில் எல்லாரும் ஏற்றிக்கன்னு சொன்னாங்க, அதனால் ஏற்றணும்னு போய் சொல்கிறதுக்கு இது ஒரு கருத்து கேட்புன்ற ஒரு, அதாவது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். ஓகே, செலவினங்களை குறைக்கும் பொருட்டு தானே இப்போ டீசல் விலை ஏறிடுச்சு, உதிரி பாகங்களோட செலவு அதிகமாக, ரேட் அதிகமாக இருக்குது. அதனால தானே இப்போ இந்த கட்டணத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற முடிவுக்கே வராங்க சார். இது சேவைத்துறை. ஓகேங்க. இந்தியாவிலேயே அதிகமான பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு சொன்னால் அது நம்ம போக்குவரத்து துறை தான். 1.25 லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய பேருந்து, பெரிய 22,000 பேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. இது மக்கள் சேவை. இதில் நீங்கள் கட்டணம் பார்த்து, லாபம் பார்த்து, நஷ்டம் பார்த்துலாம் செய்யக்கூடாது. இதில் என்னென்னா வரவுக்கும் செலவுக்குமான அந்த இடைப்பட்ட தொகையை அரசு ஈடு செய்யணும். அதை செய்துட்டா இதுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை அப்போ அரசு ஈடு செய்யலை அப்படின்னு செய்யலை. டீசல் விலையை பற்றி பேசுகிறீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க. 1 லிட்டர் டீசலில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 1 லிட்டருக்கு 29 ரூபா டேக்ஸ் கிடைக்குது 1 லிட்டருக்கு. இது பொதுத்துறை நிறுவனம் தானே. நீ மத்திய அரசுக்கு லெட்டர் எழுதி எங்களுக்கு நாங்கள் வாங்குற இந்த ஒரு நாளைக்கு 17 லட்சம், நேற்று தினமலரில் தெளிவாக எழுதியிருந்தாங்க, 17 லட்சம் லிட்டர் டீசல் வாங்குறோன்னா அதை எங்களுக்கு அந்த டேக்ஸை நீ பிடிச்சிக்கோ, எங்களுக்கு டேக்ஸ் இல்லாத கொடுன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4,93,00,000 ரூபாய் அந்த டேக்ஸில் அந்த நம்ம பயன்படுத்துகிற டீசலில் தமிழ்நாடு அரசுக்கு வருமானம். இதையெல்லாம் விட்டு கொடுக்கலாம் இல்லையா? விட்டு கொடுத்தா ஒரு 150 கோடி மாதத்தில், வருஷத்துக்கு ஒரு 1,800 கோடி அதில் குறையும். 8,000 கோடி நஷ்டம் வருது. அதை எப்படி நீங்கள் சீடு செய்ய போகிறீங்க? அதுக்கான முயற்சிகள் எதுவுமே எடுக்கலையே. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதாவது திறமையாக செயல்பட்டால் இதை நம்ம பொதுமக்கள் சேவைத்துறையை அம்மா காலத்துலேயும் சரி, அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்துலையும் சரி, இந்த மாதிரிலாம் கருத்து கேட்டு டிக்கெட் ஏற்றுறதெல்லாம் இல்லை. அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, இது மக்கள் பயன்படுத்துறது, இல்லை ஏற்றக்கூடாதுன்னு. தவிர்க்கவே முடியாத ஒரு நேரத்தில் ஏற்றினப்போ கூட சிறிய பைசா ஏற்றுறது அது ஒரு பெரிய எதிர்ப்பு. இதே இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற தொழிற்சங்கங்கள்லாம் அன்றைக்கி பெரிய எதிர்ப்புலாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கடந்த நீண்ட காலமாக அதை பண்ணுறதில்லை. காரணம் என்னென்னா இது பொதுத்துறை, இது மக்கள் சேவைத்துறை. இதை அரசு கவனத்தில் கொள்ளணும். அதை கொள்ளாத பட்சத்தில் இப்படி தான் இவங்க ஏமாற்றுவாங்க. சார், இன்னொன்று, இப்போ நீதிமன்ற உத்தரவுப்படி தானே இந்த கட்டண உயர்வுக்கு கருத்து கேட்கிறோம் அப்படின்னு தானே சொல்லப்படுது சார்? சார், அது 4,700 தனியார் பேருந்துகள் வச்சுருக்கக்கூடிய தனியார் பேருந்து அமைப்புகள் போய் கேட்டாங்க. ஓகே. இன்றைக்கி நீங்கள் ஒரே இப்போது நம்ம கார்பரேஷன் பஸ்ஸில் ஒரு டிக்கெட் இருக்குது, ஆனால் ஆம்னி பஸ்ஸில் ஒரு டிக்கெட் இருக்குது. நீ ப்ரைவேட் வண்டிக்கு
டிக்கெட் ஏற்றி கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம தலையில் அது வைக்க வேண்டியது இல்லையா? பொதுமக்கள்கிட்ட 22,000 பேர் இந்த பயன்படுத்துகிற மக்கள் தலையில் ஏன் வைக்கிறீங்க? அது 4,700 பேர் இருந்தானே, இதில் 4ல் ஒரு பாகம் தானே இருக்குது. அதை நீங்கள் வந்து அவங்களாண்ட வேறு விதத்தில் செலவினங்களை குறைச்சிக்கிங்க அப்படின்னு அவங்களுக்கு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 17 லட்சம் லிட்டர் டீசல் வாங்குறாங்கல்ல, அந்த ப்ரைவேட் பஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த டீசலில் ஏதாவது மானியம் கொடுங்க. அதுலேருந்து அவங்கள செலவுகளை கரைச்சி நீ வந்து லாபமாக நடத்தலனாலும் பரவாயில்லவா, நஷ்டப்படாத அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிக்கிறதுக்கு நான் கூட துணை போகிறேன்றது ஏற்றுக்க முடியாது. ஓகே, அப்போ ஏமாத்துறதுக்கு தான் இந்த கருத்து கேட்பு அப்படின்னா அரசோட பின்னணி நோக்கம் என்னமா இருக்கும் இதில்? சார், ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கட்டணத்தை உயர்த்துறது. இன்னைக்கு அவங்க உயர்த்தாது இது ஒன்று தான், டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். உங்களுக்கு இபி உயர்த்தியாச்சு, அதே மாதிரி பால் விலை உயர்த்தியாச்சு, மின்சார அதான் இது பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தியாச்சு, எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு. இன்னைக்கு உயர்த்தாத இருக்கிறது ஒன்று பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்துகிற போக்குவரத்து தான். இதுலேயும் உயர்த்தணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் அதுக்கான வழிமுறைகளுக்கு இது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய இதை வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்து செய்கிறாங்கன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை சார், இப்போ ஏற்கனவே பல கட்டணங்கள் வரிகள் எல்லாமே உயர்ந்து தான் இப்போ தமிழகத்தில் மக்கள் தலை மீது சுமை அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கட்டணமும் அதிகரித்தா அது ஏழை எளிய மக்கள் மீது கூடுதல் சுமையை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இருக்கும் சார், அதை தான் தவிர்க்கணும். இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் வந்து நாங்கள் வந்து மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி மறைமுகமாக வந்து ஒரு 5000 ரூபாயை மக்கள்கிட்ட இருந்து தமிழ்நாடு அரசு பிடுங்குதுன்றது தான் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. நீங்கள் 1000 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு வந்து மகளிருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் பஸ் கட்டணத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொன்று பஸ்ஸு இபி எல்லாத்துலையும் எடுத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து அதிகப்படியான இன்றைக்கி விலைவாசி உயர்வு. அன்றைக்கி 1100 ரூபா அரிசி விற்று இன்றைக்கி 1800 ரூபா அரிசி 25 கிலோ அரிசி விற்கிது. இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு எல்லாத்துலையும் எடுத்துகிட்டு வந்து பால் விலை உயர்வு எல்லாம் கொண்டு வந்ததுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படா இந்த அரசு மாறும் அப்படின்ற எண்ணத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த அரசு போது அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம வரமாட்டோம், எதெல்லாம் ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்றி இதில் வந்து ஏதாவது ஒரு வருஷத்தில் நம்ம எதாவது பண்ணிக்க முடியுமான்னு பார்க்குறாங்கன்றது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய குற்றச்சாட்டு. ஓகே சார், இந்த கட்டணம் உயராமல் இருக்கணும் அப்படின்னா அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? சார், இது கட்டணம் உயர்த்தாத இருக்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து இந்த சர்வீஸை வந்து ஒழுங்கு பண்ணணும் சார். ஒன்றும் இல்லை, அதாவது வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஐயப்பந்தாங்கல் டு தங்கசாலைக்கு வண்டி போகிறதுக்கு டைம் வந்து 55 நிமிடம் ஓகே ரன்னிங் டைம். ஆனால் அந்த வண்டி இத்தனை பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்று போவோம். 55 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் லேட்டாக போவோம். ஆனால் இன்னைக்கு அதே நேரம் இருக்குது. ஆனால் வண்டியோட டைம் வந்து 1.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகுது ஒரு ட்ரிப்பு. என்ன காரணம் சார்? டிராஃபிக் இன்னைக்கு வந்து எல்லாமே ரயில்வே வேலை நடக்குது, மெட்ரோ ரயில் வேலை நடக்குது, டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. பேருந்துகளுக்கு பதில் வந்து 2 வீலர்ஸ் நிறைய வந்திருக்குது. மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு சொந்த வண்டிக்கு நிறைய வந்திருக்குது. அதுக்கடுத்த ரோடு டெவலப்மெண்ட்லாம் இன்னும் ஆகாது இருக்குது. இது ஒரு பக்கம். இதே நேரம் இந்த நேரத்தை மாற்றுறதில்ல. இந்த சர்வீஸ் வந்து 8 சிங்கிள் ஓட்டணும்னு இருக்கும். ஆனால் 6 சிங்கிள் ஓட்டும் போது அந்த டைம் முடிஞ்சிடும். அந்த 9 மணி 9:30 மணி ஆகிடும் நைட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதிகாரிங்க, அந்த கிலோமீட்டர் கணக்கு பண்ணுறதுனால 2 ட்ரிப்பு சும்மாவே எம்டியாக நீங்கள் 9 மணிக்கு மேலே கேமரா எடுத்துகிட்டு போய் நின்று பாருங்கள். எல்லா ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ரூட் வண்டி 4-5 வண்டி லைனாக போகும், திரும்ப 9 காலியாக போகும். இது போக வரதுல 2 சிங்கிள் ஓட்டினாக்கா டீசல் வேஸ்ட்டு, அந்த டைம் வேஸ்ட்டு, தேய்மானம் வேஸ்ட்டு, இதையெல்லாம் குறைக்கணும். கரெக்டாக வந்து பப்ளிக்கு போகல, முடிஞ்சு போச்சு, வண்டி க்ளோஸ் பண்ணிவிடு. அதை விட்டு எல்லா வண்டியும் காலியாக இங்கேருந்து ஐயப்பந்தாங்கல்லேருந்து தங்கசாலை போவோம், திரும்ப தங்கசாலையிலேருந்து காலியாக வரும். 4 வண்டி ஒன்றா வரும் ஒரே ரூட்டில். அப்போ அதனோட செலவு தானே. அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கு, அவர்கள் அதை சரியான முறையில் கடைப்பிடிக்காதனால செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க டிவிஎஸில் மதுரையில் டைம் பார்க்க வேண்டியதே இல்லை, வண்டி வந்தோன்னா 8 மணினா 8 மணி 1 நிமிடம் முன்ன வந்தாலும் அது ஸ்பீடாக வந்துட்டேன்னுவாங்க. 1 நிமிடம் லேட் ஆனாலும் அவங்கள ஃபைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி நம்ம டைமு எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. காலையில் வண்டி எடுத்தால் எத்தனை மணிக்கு வெளியே போவோம், எத்தனை மணிக்கு ட்ரிப்பு முடியுன்றது தெரியாத அளவுக்கு இன்றைக்கி டிரைவர் கண்ட்ராக்டர் கஷ்டத்தில் இருக்காங்க. பப்ளிக்கும் வந்து ஒரு காலத்தில் வந்து சிங்கிள் கரெக்டாக டைம் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த டைமே கிடையாது. ஏதோ ஒரு நேரத்துக்கு போகுது. 10 வண்டி போன ரூட்டில் இன்றைக்கி 6 வண்டி தான் போகுது, 4 வண்டி ஷெட்டில் நிற்கிது. பேர் வந்து 22,000 பேருந்து, ஓடுறது 16,000 பேருந்து, ஒரு 6,000 பேருந்து எல்லா டெப்போலையும் டயர் இல்லாத, பேர் பார்ட்ஸ் இல்லாத வண்டி வந்து கண்டமாகி நின்றுக்கிட்டு இருக்குது. அதான் ஆண்டாண்டுக்கு நிதிநிலை அறிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்க போகிறதுக்கு நிதிலாம் ஒதுக்கிட்டு தானே சார் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்கிறாங்க சார், இந்த 4 வருஷத்தில் 4,000 பேருந்துக்கு கணக்கு சொன்னாங்க. இதெல்லாம் வந்திருக்கிறது ஒரு 700 பேருந்து தான் வந்தது. அதுவும் 2 வருஷத்தில், 1.25 வருஷத்தில். அதுக்கப்புறம் பேருந்து ஒன்றும் புதுசாக வரல. மின்சார பேருந்து வாங்குறாங்க. அதுவும் என்ன நிலைமை தெரியல. இருந்த 2-3 டெப்போவையும் காலி பண்ணி அதில் மின்சார பேருந்துகள் நின்று அது கரண்ட்டுலாம் சார்ஜ் போடுற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்கள வழிய செயல்பாட்டுக்கு வரல. இதெல்லாம் வர்றதுக்குள்ள இந்த அரசு வந்து இந்த போக்குவரத்து துறையை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டு போகிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது தான் மக்களுடைய எண்ணங்கள். அதான் தெளிவாக தெரியுது.
ஓகே, இந்த புதிய பேருந்துகளும் அரசு வாங்கலை, ஓட்டை உடைசல் பேருந்துகள் தான் இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கட்டண உயர்வு அப்போ எதற்காக இருக்கணும் சார்? கட்டண உயர்வு வந்து அரசுக்கு வந்து இப்போ இத்தனாயிரம் கோடி இருக்குது சார், கிட்டத்தட்ட 55,000 கோடி நஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம் கார்பரேஷனில். இதுக்காக இவங்க பண்ணலை. அந்த தனியார் 4700 பேருந்து வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்காக இந்த கட்டண உயர்வை ஏற்றுவாங்க. இது நம்ம அரசாங்கத்துக்கு வருமானம் வரணுன்ற எண்ணம் அவங்களுக்கு தனியார் மயமாக அவங்க கேட்டு தனியார் மயம் ஆக்கணும் நம்மளையும். அதே நேரத்தில் தனியார் வண்டிக்காரங்க கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம லாபம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த ஒட்டுமொத்த சுமையும் மக்கள் தலையில் ஏற்றுறாங்க. இதுதான் நன்மை. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். கமலக்கண்ணன் சார், இந்த போக்குவரத்து துறையை மேம்படுத்தணும் அப்படின்னா அரசு என்னென்ன செய்யணும் சார்? முதல்ல வந்து நிர்வாகத்தில் சீர்திருத்தணும் சார். மெயினாக வந்து இது ஒரு சேவைத்துறை, மக்களுக்கு சேவை செய்கிறது மட்டுமே மனதில் வச்சுருக்கணும், லாப நோக்கத்தை கொண்டாடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் செலவினங்கள் அதிகமாகுதோ அதை குறைக்கிறதுக்கான பணியை செய்யணும். நானும் இதை ஒரு 2-3 வருஷமாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் சொல்லுவேன், ஒரு கமிட்டி அமைங்க, கருத்துக்களை கேளுங்க. அந்த ஒவ்வொரு சங்கத்தினோட அந்த தொழிலாளி, அதாவது ஒரு இதில் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் வந்து எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் போட்டால் கூட கடைசியாக வந்து ஒரு தொழிலாளிகிட்ட கேட்கும்போது அந்த கஷ்டத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து தொழிலாளர்களை வச்சு என்ன மாதிரி பண்ணனா நல்லா இருக்கும்னு சொல்லணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கு கார் ஓட்டுறாங்க, அந்த ஜீப் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு 65,000 சம்பளம். அவர் தான் அதுக்கு டிரைவர். அவர் காலையில் அவர் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு சாயங்காலம் வரலும் உட்காந்து போவார். இதே வந்து சொரன் சிங்னு ஒரு IAS ஆஃபீஸர் எம்டியாக இருக்கும்போது இதையெல்லாம் நிறுத்திடு, ஓன் வண்டியில் வந்துடு, பெட்ரோல் அலவன்ஸ் வாங்கிக்கோ, இல்லையா ஒரு பேருந்து விடுறோம் எல்லோரும் மொத்தமாக ஏறிவாங்க, இந்த தனியார் ஒவ்வொருக்கும் ஜீப்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிறுத்தினார். இந்த மாதிரி வந்து செலவினங்களை குறைக்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்தில் தான் அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறவங்க ஃபுல்லாக போவோம். மற்ற வண்டிலாம் காலியாக 4 சிங்கிள் ஓட்டிட்டு 7 மணிக்கு மேலே தான் மக்களே அதில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தண்டமாக சர்வீஸ் பண்ணி வேஸ்ட்டாக செலவினங்கள் ஆகுது. இதையெல்லாம் குறைக்கணும், வழிமுறைப்படுத்தணும். நிறைய வந்து லூப், அதாவது என்ன சொல்கிறதுனா செலவினங்கள் நிறைய அளவுக்கு அதிகமான செலவினங்கள் ஆகுது. அதை குறைச்சாலே இதை வந்து நஷ்டத்துலேருந்து ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம். இது நஷ்டன்றத வார்த்தையாக வரக்கூடாது. இது சேவைத்துறை. 1000 ரூபாய் வருமானம் வர்றதை இது வந்து நம்ம வந்து 800 ரூபா வந்தாலும் அந்த 200 ரூபாயை வந்து வரவுக்கும் செலவுக்குமான தொகையை அரசு கொடுக்கணும். அது கொடுக்கல, எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. எத்தனையோ இது பேனா வைக்கிறேன்னு 80 கோடியாக எடுத்துன்னு போகிறேன்றாங்க, ஒரு 100 கோடியில் வைக்கிறேன்றாங்க, பல திட்டங்களை கொண்டாடுறாங்க. நான் எதை எடுத்தாலும் 500 கோடி 400 கோடியில் திட்டத்தை போட்டுட்டு அதுக்கு எல்லாமே அவங்க அப்பா பேரை வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த போக்குவரத்து துறையை சீரமைக்கணும். இங்கே புதிய பேருந்துகள் வாங்கணும். அதே வந்து அதிகாலையில் வந்து நாங்கள் சின்ன வண்டி ஓட்டுங்க, மினி பஸ்ஸை ஓட்டுங்க அப்படின்னா அதெல்லாம் பூரா செட்டில் கிடைக்குது. அந்த வண்டியை ஓட்டிட்டு 7 மணிக்கு மேலே ஸ்கூலுக்கு ஃப்ரீ. ஏன்னா பிள்ளைங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது. 7 to 9 ஃப்ரீயாக கொடுத்தா அந்த பிள்ளைங்க மட்டும் போயிட்டு வரும். இதெல்லாம் சொன்னால் கேட்கறதுக்கு யாரும் காது கொடுத்து கேட்கல. இதனுடைய நிர்வாக சீர்கேடுனால தான் இன்றைக்கி வந்து இந்த நஷ்டம் ஏற்படுது. இல்லை சார், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததே ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டே இருக்குது. போக்குவரத்து துறையை திமுக தனியார் மயமாக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தனியார் மயமாக்கும் முயற்சியில் திமுக அரசு என்னென்ன போக்குவரத்து துறையில் செஞ்சுருக்கு சார்? ஏதாவது வந்து 67 வந்து ஒரு போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அப்போ போக்குவரத்துறையாக அவர் பார்த்தார். அப்போ தனியார்கிட்ட இருந்த ஏதோ கேட்க போக கொடுக்கலன்னு ஒன்று தான் அதை வந்து அரசு துறையாக இதுவாக மாற்றணும். எல்லாத்தையும் வந்து 72 தனியார்கிட்ட இருக்கிற வண்டிங்கெல்லாம் இவங்க எடுத்து அது கோர்ட்டுக்கு போனதால் இந்த 4700 வண்டி நின்றுது. எல்லா வண்டியும் எடுத்துட்டு சென்னையில் ஓடின வண்டிலாம் எடுத்தாச்சு. எடுத்து இதை வந்து கார்பரேஷனாக மாற்றிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பொதுத்துறையாக இல்லை, அதுக்கு முன்னே வந்து அரசு துறையாக இருந்தது. 72க்கு அப்புறம் இது வந்து பொதுத்துறை ஆனதுக்கு அப்புறம் தான் இதில் பலவிதமான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டுது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதெல்லாம் நீ விட்டுடு, நீ எல்லாமே இலவசம் ஓட்டு எல்லாம் பண்ணிக்க. எங்களை பூரா வந்து 72க்கு முன்னாடி இருந்தது போல் இதை மீண்டும் அரசு துறையாக அறிவிச்சிட்டா எங்கள் டிரைவர் கண்ட்ராக்டருக்கு சம்பளம் 29 ட்ரஸ்டரில் வந்துடும், அவங்களுக்கு பென்ஷன் வந்துடும், போராட வேண்டிய வேலை இல்லை. 10 ஆண்டுக்கு ஒரு முறை கூட எங்களுக்கு வந்து அந்த இதில் வந்துடும் ஃபண்டு வந்து சம்பள கமிஷனில் போடுறதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், 3 ஆண்டு இருந்தது பேச்சுவார்த்தை, சம்பள பேச்சுவார்த்தை. அதை 4 ஆண்டாக இந்த அரசு மாற்றுச்சு. 4 ஆண்டு முடிஞ்சு இப்போ முந்தா நாள் கையெழுத்து போடும்போது 6 வருஷம் வந்துடுச்சு. இன்னும் 2 மாதம் போனால் 6 வருஷம். இதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அதிமுக ஆட்சியில் அண்ணன் சொன்னார் இது மாதிரி செலவாச்சுன்னு. அன்றைக்கி கடன் வாங்கியிருந்தா கூட நாங்கள் வந்து 23% ஊதிய உயர்வு கொடுத்தோம். அதாவது வந்து 3574 ரூபா பேசிக்கில் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் 1100 ரூபா தான் வருது. 5%, 6%ன்றாங்க. இது மாதிரி தொழிலாளிக்கு கொடுக்கவும் இல்லை, புதிய பேருந்துகள் வாங்கலை, கடனை அடைக்கல, ஆனால் கடன் மட்டும் கூட்டிகிட்டே போகுது. ஆக மொத்தத்தில் போக்குவரத்து துறை தனியார்கிட்ட கொடுக்குற முடிவுக்காக அனைத்து செலவினங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இது நிறைய செலவாகுது, இது நம்ம நடத்த முடியாது, பேசாத தனியார்கிட்ட கொடுத்துடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஓகே, நன்றி சார்.